வணக்கம். சுய ஒழுக்கம் இல்லைனா டிசிப்ளின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன தோணும்? ம் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, கஷ்டமான வேலைகளை செய்யறது. ஆமா, ஒரு மாதிரி நம்மள நாமே தண்டிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? கரெக்ட். ஆனா டேனியல் வால்டர் எழுதிய த பவர் ஆஃப் டிசிப்ளின் புத்தகம் சுய ஒழுக்கத்தை முற்றிலும் வேறொரு கோணத்துல பாக்குது. அது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு சூப்பர் பவர், நம்மால கத்துக்கக்கூடிய ஒரு திறன்னு சொல்லுது. ஆமா. இன்னைக்கு இந்த புத்தகத்தோட ஆழத்துக்கு போய் சுய ஒழுக்கத்தை எப்படி ஒரு சுமையா பார்க்காம நம்மளோட மிகப்பெரிய லட்சியங்களை அடையறதுக்கான ஒரு கருவியா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. நாம எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். ஆமா, ஜிம்முக்கு போகணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு. ஆனா ஒரு வாரத்திலேயே அது காத்துல பறந்துடும். ஏன்? நம்ம கிட்ட மன உறுதி இல்லைன்னு நாமளே நினைச்சுப்போம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை மன உறுதியில மட்டும் இல்ல, நம்ம மூளையோட அமைப்பு, நம்ம பழக்க வழக்கங்கள். ஓ, நம்ம உருவாக்குற சிஸ்டம்ஸ்ல தான் இருக்குதா? அதேதான், அதுல தான் இருக்குது. சுய ஒழுக்கம்ங்கிறது சிலருக்கு மட்டும் பிறவியில வர்ற வரம் இல்ல, அதை எப்படி படிப்படியா உருவாக்குறதுன்னு தான் டேனியல் வால்டர் விளக்குறார். சரி, அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். சுய ஒழுக்கம்ங்கிறது கத்துக்கக்கூடிய ஒரு திறன்னு சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான அடிப்படை இருக்கா, இல்ல இது சும்மா ஒரு மோட்டிவேஷனல் பேச்சா? இதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளமே. இது வெறும் மோட்டிவேஷனல் பேச்சு இல்ல, இதுக்கு பின்னால நரம்பியல் இருக்கு. புத்தகம் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பத்தி பேசுது. டிலேட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உடனடியா கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை தள்ளி போட்டுட்டு அப்புறமா கிடைக்க போற பெரிய பரிசுக்காக காத்திருக்கிறது. ஓ, அந்த மார்ஷ்மெல்லோ டெஸ்ட், நான் அதை பத்தி படிச்சிருக்கேன். ஆமா, சின்ன வயசுல குழந்தைங்க முன்னாடி ஒரு மிட்டாய் வச்சு, நீ இத 15 நிமிஷம் சாப்பிடாம இருந்தா உனக்கு 2 மிட்டாய் தருவான்னு ஒரு பரிசோதனை செஞ்சாங்க. சரி. காத்திருந்த குழந்தைகள் பிற்காலத்துல வாழ்க்கையில ரொம்ப வெற்றிகரமா இருந்தாங்களாம். அப்போ அந்த காத்திருக்கும் திறன் தான் சுய ஒழுக்கத்தோட ஆரம்ப புள்ளியா? ஆமா, அந்த திறனை ஒரு தசை மாதிரி நம்ம பலப்படுத்த முடியும்னு வால்டர் சொல்றார். தசை மாதிரியா? ஆமா, நாம ஒவ்வொரு முறையும் உடனடி ஆசைக்கு இடம் கொடுக்காம நீண்டகால இலக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற ப்ரீஃப்ராண்டல் கொர்டெக்ஸ் பகுதி வலுப்பெறுது. ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸா? அதுதான் முடிவெடுக்கிறதுக்கும் திட்டமிடுறதுக்கான பகுதி. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்னது? பவுமீஸ்டர் போன்ற விமர்சகர்கள் சொல்ற மாதிரி இது வெறும் தனிநபர் முயற்சி மட்டும் இல்ல. நம்ம சூழல், மன அழுத்தம், நமக்கு கிடைக்கிற ஆதரவு, இது எல்லாமே நம்ம சுய ஒழுக்கத்தை பாதிக்கும். அப்போ நம்ம சரியான சூழலை அமைச்சு இந்த ஒழுக்கத்தசைய வளர்த்தா அதனால கிடைக்கிற பலன்கள் என்னவா இருக்கும்? நம்ம வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் தெரியும்? பலன்கள் ஏராளம். உங்க வேலையில கவனம் சிதறாம செய்ய முடியும். உங்க உறவுகள்ல நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமா மன அழுத்தம் குறையும் சொல்றாங்களே. நிச்சயமா. ஏன்னா கடைசி நிமிஷத்துல அவசர அவசரமா வேலை செய்யற பழக்கம் இருக்காது. எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். புத்தகம் சொல்ற மாதிரி வெற்றிகரமான மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசமே இந்த சுய ஒழுக்கம்தான். இது கேட்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நடைமுறையில இது எவ்ளோ கஷ்டம்னு. ஆமா, நம்ம மனசு ஏன் மாற்றத்தை இவ்ளோ கடுமையா எதிர்க்கிறது? அங்கிருந்து தான் நம்மளோட உண்மையான போர் ஆரம்பிக்குது இல்லையா? நிச்சயமா. இப்போ நம்ம போர்க்களத்துக்குள்ள நுழையிறோம். இந்த போர் நமக்கு வெளியில இல்ல, நமக்கு உள்ளேயே தான் நடக்குது. ஆமா, நமக்கு உள்ளேயே தான். நம்மளோட முதல் எதிரி புத்தகம் சொல்ற ஸ்டேட்டஸ் குவோ பயாஸ். ஸ்டேட்டஸ் குவோ பயாஸ், இது கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. சிம்பிளா சொன்னா என்னது அது? சிம்பிளா சொன்னா, இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே, எதுக்கு புதுசா முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற மனநிலை தான் அது. ஓ, நம்ம மூளை இயல்பாகவே மாற்றத்தை ஒரு ஆபத்தா தான் பாக்கும். இப்போ இருக்கிற நிலைமை எவ்ளோ மோசமா இருந்தாலும் அது நமக்கு பழகி போன ஒண்ணு. அதனால அதுவே பாதுகாப்பானதா தோணும். புரியுது. புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க முயற்சிக்கும் போது நம்ம மனசு வேண்டாம், இது ரிஸ்க்னு சொல்லி நம்மள பின்னிக்கு இழுக்கும். இதுதான் மாற்றத்துக்கான முதல் தடை. இது உண்மைதான். காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இதான் எவ்வளோ சுகமா இருக்குன்னு மனசு சொல்லும். இதுவும் அந்த பயாஸ் தானா? அதேதான். இதுக்கு அடுத்தபடியா நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு பெரிய தடையா இருக்கலாம். புத்தகம் அவங்கள ஆற்றல் காட்டேரிகள்னு ஒரு சுவாரஸ்யமான பேர்ல சொல்லுது. ஆற்றல் காட்டேரிகள்? எனர்ஜி வேம்பயர்ஸா? கேட்கவே திகழா இருக்கே. ஆமா, இது யாருன்னா எப்போ பார்த்தாலும் எதிர்மறையா பேசி புகார் சொல்லி உங்க உற்சாகத்தை உறிஞ்சி எடுக்கிற நபர்கள் தான். நீங்க ஒரு புது விஷயத்தை ஆர்வமா ஆரம்பிக்க போவீங்க. ஆனா அவங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நீ ஏன் தேவையில்லாத வேலை பார்க்கறன்னு சொல்லி உங்க சக்தியை மொத்தமா காலி பண்ணிடுவாங்க.
அவங்க கூட இருந்தா சுய ஒழுக்கத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது போல. சத்தியமா முடியாது. இதுக்கு நடுவுல நம்ம நேரத்தை நாம எப்படி பாக்குறோங்கிறதுலயும் ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கின்சன் விதி பத்தி புத்தகம் பேசுது. ஆமா, பார்க்கின்சன்ஸ்லா. அதாவது ஒரு வேலைய முடிக்க எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வேலை தன்னைத்தானே நீட்டிச்சுக்கோன்னு சொல்றது. மிகச்சரியான பாயிண்ட். இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஒரு அசைன்மெண்ட் முடிக்க 1 மாசம் டைம் இருந்தா நாம கடைசி 2 நாள்ல உட்கார்ந்து தான் அதை செய்வோம். ஆமா ஆமா. ஆனா அதே அசைன்மெண்ட்டுக்கு 2 நாள் தான் டைம்னா எப்படியோ அதுக்குள்ள முடிச்சிடுவோம். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் நாம நேரத்தை ஒரு எல்லை இல்லாத வளமா பார்க்கறது தான். இதை ஜெயிக்கணும்னா நாமளே நமக்கு இறுக்கமான ஆனா யதார்த்தமான காலக்கெடுவை நிர்ணயிக்கணும். ஓ, இந்த வேலைய இன்னைக்குள்ள முடிக்கணும்னு சொல்றதை விட இதை அடுத்த 2 மணி நேரத்துல முடிக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணா நம்ம செயல்திறன் பல மடங்கு அதிகமாகும். சரி. இப்போ நம்ம மனநிலையே நமக்கு எப்படி எதிரியா மாறுதுன்னு பார்க்கலாம். டன்னிங் க்ரூகர் விளைவுன்னு ஒன்ன பத்தி புத்தகம் பேசுது. இது சுய முன்னேற்றத்துக்கு ஒரு மறைமுக எதிரின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப விசித்திரமான ஆனா முக்கியமான மனநிலை. எப்படி? நீங்க ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சோண்டு தெரிஞ்ச உடனே இது ரொம்ப சுலபம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு அதீத நம்பிக்கை வரும். ஆனா உண்மையில உங்களுக்கு எவ்வளவு தெரியாதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதுதான் டன்னிங் க்ரூகர் விளைவு. இது எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. நான் முதல் தடவையா சமையல் கத்துக்கிட்டப்போ ஒரு பிரியாணி செஞ்சேன். சரி. அது ஓரளவுக்கு சுமாராகத்தான் வந்தது. ஆனா நானும் என்ன ஒரு மாஸ்டர் ஷெஃப்னு நினைச்சுக்கிட்டேன். சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிரியாணிலே 100 வகை இருக்கு, அதுல இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குன்னு. அந்த ஆரம்பக்கட்ட அதீத நம்பிக்கை தான் இந்த விளைவா? சரியா பிடிச்சிங்க. அதுதான் இந்த விளைவுக்கு ஒரு கச்சிதமான உதாரணம். நீங்களே உங்களை ஒரு நிபுணர்னு நினைச்சுக்கிறதால உண்மையான நிபுணர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிற வாய்ப்பை இழந்துடுறீங்க. அப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற மனசு எப்படி புதுசா ஒழுக்கத்தை கத்துக்கும்? கத்துக்காது. அதனால நம்மளோட அறியாமையை ஏத்துக்கிறது தான் ஒழுக்கத்துக்கான முதல் படி. நமக்குள்ளே எவ்ளோ எதிரிகள் இருக்காங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் அலைப்பாதான் இருக்கு. ஸ்டேட்டஸ் கோ பயஸ், எனர்ஜி வேம்பயர்ஸ், பார்க்கின்சன்ஸ் லா, டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆமா, பட்டியல் பெருசுதான். ஆனா நல்ல செய்தி என்னன்னா இவங்கள சமாளிக்க நம்ம கிட்ட சக்தி வாய்ந்த கருவிகளும் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. அந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆமா, இப்ப நாம ஆயுத அறைக்குள்ள போறோம். இதுல முதல் மற்றும் மிக முக்கியமான ஆயுதம் நம்ம சிந்தனை முறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது. அது என்ன? அதாவது இலக்குகளை விட அமைப்பு முறைகளில் கவனம் செலுத்துவது. ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம்ஸ் ஓவர் கோல்ஸ். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இலக்குகள் இல்லாம எப்படி முன்னேற முடியும்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு அருமையான கேள்வி. இதை இப்படி கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கப்பலோட கேப்டன். உங்க இலக்கு ஒரு குறிப்பிட்ட தீவை அடையிறது. அதுதான் கோல். சரி. ஆனா அந்த தீவை அடைய நீங்க தினமும் திசைகாட்டிய பார்க்கணும், பாய்மரங்களை சரி செய்யணும், வானிலையை கவனிக்கணும், உங்க குழுவினரை வழிநடத்தணும். இந்த தினசரி செயல்கள் தான் சிஸ்டம். ஓ. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கும். ஆனா வெற்றியாளர்கள் கிட்ட ஒரு சிறந்த அமைப்பு முறை இருக்கும். புரியுது. ஒரு புத்தகம் எழுதணுங்கிறது இலக்கு. ஆனா தினமும் காலையில 6 மணிக்கே 500 வார்த்தைகள் எழுதுவேங்கிறது ஒரு அமைப்பு முறை. எக்ஸாக்ட்லி. இலக்கு ஒரு நாள் முடிஞ்சிடும். ஆனா அமைப்பு முறை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடும். கரெக்ட். இலக்கை அடைஞ்சதும் ஒரு வெற்றிட உணர்வு வர்றத இது தடுக்கும். ஏன்னா உங்ககிட்ட பயணத்தை தொடர்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். சூப்பர். அடுத்ததா புத்தகம் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை ஆயுதம், சௌகரியமற்ற நிலையில் சௌகரியமாக இருங்கள். பி கம்ஃபர்டபுள் வித் பீயிங் அன்கம்ஃபர்டபுள். சுய ஒழுக்கத்துல சௌகரியம்னு ஒண்ணுமே இல்லைன்னு வால்டர் சொல்றாரு இல்லையா? ஆமா. ஆனா நம்ம இயல்பே சௌகரியத்தை தேடுறது தானே. இதை எப்படி மாத்துறது? வேணிலே சின்ன சின்ன அசௌகரியங்களை நாமளே தேடி போகணும். உதாரணத்துக்கு தினமும் காலையில குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது. நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக அது பழகிடும். இப்படி செய்யும்போது அசௌகரியத்தை தாங்கிக்கிற நம்ம மன உறுதி அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு கடினமான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு முக்கியமான உரையாடலை நடத்துறதுக்கோ நம்ம மனசு தயங்காது. நம்ம சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியில வர வர அந்த வட்டம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அதேதான். இது ஒரு நல்ல பயிற்சி மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்தபடியா நம்ம மொழியிலே ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா பெரிய விளைவு ஏற்படும் புத்தகம் சொல்லுது. ஆமா. அதாவது எதையும் முயற்சி செய்யாதீர்கள்னு. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, ஆனா இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நம்ம பேச்சுல இருந்து முயற்சி பண்றேன், அதாவது I'll try வார்த்தையை எடுத்துடணும்னு ஆசிரியர் சொல்றார். ஏன்?
நான் நாளைக்கு சீக்கிரம் எழ முயற்சி செய்றேன்னு சொல்றதுக்கும் நான் நாளைக்கு சீக்கிரம் எழுகிறேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, முயற்சி பண்றேன்னு சொன்னா அதுல தோத்து போறதுக்கு ஒரு வாய்ப்பை நாமளே மறைமுகமா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். முடியலேன்னா பாத்துக்கலான்னு ஒரு சின்ன கதவை திறந்து வைக்கிறோம். அதேதான். அதுவே நான் செய்றேன்னு உறுதியா சொல்லும்போது உங்க மூளைக்கு நீங்க ஒரு தெளிவான கட்டளை கொடுக்கறீங்க. இது ஒரு மனநிலை மாற்றம். ஆமா, இது சாத்தியக்கூறுகள்ல இருந்து அர்ப்பணிப்புக்கு மாறுற ஒரு மனநிலை மாற்றம். இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா தொடர்ந்து பயன்படுத்தும் போது நீங்க உங்களை பத்தியும் உங்க திறமைகளை பத்தியும் நினைக்கிற விதத்தை இது மாற்றிவிடும். நாம இப்போ சில நடைமுறை ஆயுதங்களை பார்த்துட்டோம். ஒரு நல்ல சிஸ்டம் உருவாக்குறது, அசௌகரியத்தை ஏத்துக்கிறது, உறுதியான மொழியை பயன்படுத்துறது. ஆனா நீண்ட காலத்துக்கு இந்த ஒழுக்கத்தை தக்க வைக்கிறதுக்கு இன்னும் சில ஆழமான மனநிலை மாற்றங்கள் தேவைப்படும் இல்லையா? நிச்சயமா. வேலையில வர்ற சோர்வு, ஊக்கமின்மை எல்லாத்தையும் தாண்டி எப்படி பயணிக்கிறது? நிச்சயமா. இப்போ நாம மாஸ்டரி லெவலுக்கு போறோம். இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. வேலையில வர்ற சோர்வையும் எல்லா முயற்சிகளும் ஒரே மாதிரி பலன் தராதுங்கிற யதார்த்தத்தையும் புரிஞ்சிக்க புத்தகம் 2 சுவாரஸ்யமான விதிகளை நமக்கு கொடுக்குது. சரி. ஒன்னு ஸ்டர்ஜன் விதி, இன்னொன்று பரேட்டோ கொள்கை. ஸ்டர்ஜன் விதி 90% எல்லாமே குப்பைதான்னு சொல்றதுதானா அது? இத கேட்கவே கொஞ்சம் எதிர்மறையா இருக்க. கேட்க எதிர்மறையா இருந்தாலும் அது ஒரு பெரிய சுமையை குறைக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற எல்லா விஷயமும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்கும்போது அது நடக்காதப்போ உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் வரும். ஆமா, அது உண்மைதான். ஆனா நான் செய்யற 100 விஷயங்கள்ல 10 விஷயங்கள் தான் உண்மையிலே முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க எதிர்பார்ப்புகள் யதார்த்தமாகும், மனச்சோர்வு வராது. அப்போ கேள்வி என்னன்னா, அந்த முக்கியமான 10 விஷயங்கள் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இடத்துல தான் பரேட்டோ கொள்கை, அதாவது 80-20 விதி உதவிக்கு வருது. 80-20 ரூல். ஆமா, உங்களுடைய 20% முயற்சிகள் தான் உங்களுக்கு 80% பலன்களை கொடுக்குது. ஓ, அப்படியா? ஆமா, உங்க வெற்றியை உண்மையில தீர்மானிக்கிறது எது? அதுதான் அந்த முக்கியமான 20% வேலை. உங்க நாள் முழுக்க நீங்க பிஸியா இருக்கலாம், ஆனா அந்த 100 விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையை உண்மையிலே முன்னேற்றும். அப்போ இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய செய்தி இதுதான். பிஸியா இருக்கிறத நிறுத்திட்டு எது முக்கியங்கிறதுல கவனம் செலுத்துங்க. சரியா சொன்னீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை. எரிஞ்சு போறது, அதாவது பர்ன் அவுட்டை தவிர்க்கிறதுக்கும் இது உதவும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நம்ம சக்தி முழுவதையும் எல்லாத்துலயும் சிதறடிக்காம முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் முதலீடு செய்யறது. இது கூடவே செயல்முறையை காதலிப்பது என்ற யோசனையும் வருது இல்லையா? ஆமா, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சதுதான். நம்ம முன்னாடி பேசின சிஸ்டம்ங்கிற வார்த்தையோட இது இணையுது. இலக்க மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா பயணம் ரொம்ப கடினமா தெரியும். ஆனா அந்த இலக்க நோக்கிய தினசரி பயணத்தை, அந்த செயல்முறையை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு சோர்வே தெரியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள்ல ஒரு திருப்தியை கண்டுபிடிக்கணும். ஆனா சில நாட்கள்ல கோவம், ஏமாற்றம், விரக்தி போன்ற உணர்வுகள் வருமே, அதை எப்படி சமாளிக்கிறது? புத்தகம் அதுக்கு ஒரு அருமையான வழி சொல்லுது. அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை நம்மள வீழ்த்த விடாம அதை ஒரு எரிபொருளா பயன்படுத்தணும். எரிபொருளாவா? ஆமா, நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த தோல்வி எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னு சிந்திக்கணும். கோபம் வரும்போது அதை மத்தவங்க மேல காட்டாம அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் தீவிரமா உடற்பயிற்சி செய்யலாம். இல்லனா நம்ம வேலையில இன்னும் கவனமா இருக்கலாம். கரெக்ட். உணர்ச்சிகளை அடக்க தேவையில்லை, அதை திசை திருப்ப கத்துக்கிட்டா போதும். அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? டேனியல் வால்டரோட புத்தகத்திலிருந்து சுய ஒழுக்கத்தை பத்தி நாம கத்துக்கிட்டதோட சாராம்சம் என்ன? இதோட முக்கிய செய்தி இதுதான். சுய ஒழுக்கங்கிறது உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறது இல்ல கடுமையா நடந்துக்கிறது இல்ல. அது ஒரு திறன், ஒரு கலைய போல அதை கத்துக்கிட்டு வளர்த்துக்க முடியும். இது தெளிவான அமைப்பு முறைகளை உருவாக்குறது பத்தினது, வேணுனே அசௌகரியத்தை ஏத்துக்கிறது பத்தினது, மற்றும் உங்க நீண்ட கால இலக்குகளை அடைய உங்க மனநிலையை சரியா நிர்வகிக்கிறது பத்தினது. சரி. இந்த புத்தகத்தோட இறுதிச் செய்தி ரொம்ப தெளிவானது. இந்த கொள்கைகளை பயன்படுத்துங்க, உங்க வாழ்க்கையில ஒரு தீவிரமான மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட விடைபெறுகிறோம். சொல்லுங்க. உங்க நோக்கத்தை நீங்க அடையிறது உங்களுக்கு மட்டும் நல்லதில்ல, அத பாக்குற மத்தவங்களுக்கும் நம்மாலும் இது முடியும்னு ஒரு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அது கொடுக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்படியானால் சுய ஒழுக்கம் உங்க லட்சியத்துக்கான திறவுகோல் என்றால், உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் நீங்க என்னென்ன புதிய சாத்தியங்களை திறக்கக்கூடும் யோசிச்சு பாருங்க.